ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளிச்சம் பத்தலையா, அதனால் மாமா வந்து டார்ச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சை காணோன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் பீச்சை காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என்னை என்ன ராவடி பண்ணார் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதுக்கு எனக்கு விளக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வளன்னு பேச விரும்பலை. என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் பீச் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன் வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். நானும் மாமாவும் பீச்சாண்ட போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம். வழி தெரியல மாமாவுக்குமே. கோபால்புரம் சைடுன்னா அந்த பக்கம் எனக்கு தெரியும், பட் இந்த பக்கம் தெரியாது. இந்த பக்கம் நான் பிறந்ததுல வந்து வரவே இல்லை. நான் அதுதான் ரூட் தேடி தேடி நாங்கள் வேறு ஒரு வேலை விஷயமா வந்தோம். பட் ஆனால் வேறு ஒரு வேலைக்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த வேலை முடியலன்றதுனால இப்போ நம்ம பீச் அண்டை போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. சாமி கோயிலில் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ரொம்ப தூரம் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இது விடுவாங்கல்ல, அது வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் எவ்வளோ தூரம். நாங்கள் போனது ஒரு வேலை விஷயம், சரி பக்கத்தில் கடல் இருக்குதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நானும் அத்தனை கிலோமீட்ரு சார் நான் வண்டியை ஓட்டிகிட்டு போனால் கடைசியில் அங்கே போய் நான் பார்த்த பீச் இருக்குது பாருங்கள். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கடைசியாக நீங்களும் பாருங்கள். இது போகிற வழியெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து 2 பக்கமும் வீடியோ எடுத்துக்கிட்டே போனார். எல்லாருமே நெல் அறுத்துட்டு சில பேர் போட்டிருந்தாங்க, திரும்ப என்னவோ பயிர் சில பேர் வாங்க பரவாயில்ல கூட சேர்ந்து பாருங்கள். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் மாமா எனக்கு ஆன்சர் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா இருக்கிறது அது சொன்னார். பட் நான் மறந்துட்டேன். நான் திரும்ப கேட்டவங்களுக்கு சொன்னேன். கிட்ட போயிட்டோம், எல்லாருமே கேட்டுக்கிட்டோம். கடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை பாருங்கள். கடலில் இங்கே டைமிங் டு டைமிங் மேலே தான் தண்ணி வரும். அதே மாதிரி தான் தண்ணி வரும்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல, தண்ணி வரும்னா எப்படி? அதாவது தண்ணி தூக்கிட்டு இப்படி லைட்டாக மேலே ஏறி வரும் இங்கே. அப்போ தான் இதெல்லாம் வெளியே வரும். இப்போ தண்ணி 4 மணி போயிட்டு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க, திரும்ப கடலுக்குள்ளே போயிடுவாங்க. திரும்ப மாதிரியே இல்லையா மாமா நீ சொல்கிறத பார்த்தா? நீ 4 மணி வந்தால் தான் தெரியும். சரி மாமா, பீச்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அலை அடிக்கும், தண்ணி நிறையா இருக்கும். இந்த ஊரில் அந்த மாதிரி சிஸ்டம் இல்லைம்மா. இப்படி தான் தண்ணி டைமிங் டு டைமிங் வரும். டைமிங்கில் வந்துடுச்சா இது இங்கே ஏற்றி விட்டு இங்கே மீனில் இறக்கி விட்டு திரும்பி இப்படி நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வரப்போ தான் இதில் திரும்ப போக முடியும். சரியா? பீச்சு பார்க்கணுன்னா அங்கே மாடை மேய்க்குது பாரு, அதெல்லாம் தாண்டி நீ போகணும். இதெல்லாம் தாண்டி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 6-10 கிலோமீட்டர் போகணும் தாண்டி. இதில் தாண்டி போனால் தான் உனக்கு தண்ணியே கிடைக்கும். இதில் பாரு மீன் நடக்குது பாரு, மீன் தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இது மீன் தான் சொல்லுவாங்க. மீனும் இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி இருக்கும் இந்த மீனுக்கு பாருங்கள். நம்ம போடுறோன்னா அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டுருப்பாங்க, அந்த ஓட்டைக்குள்ளே பூந்துருவாங்க. அது மீன் தெரியுதா இல்லையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள், இது சின்ன சின்ன ஓட்டை வச்சுக்கிறாங்க, அந்த ஓட்டைக்குள்ளே பூந்துருவாங்க. ஆனால் இந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எப்படின்னு தெரில. இந்த மீன் சாப்பிடுவாங்க, ஆனால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எல்லாம் சுற்றி போடணுன்னே ஓடுருவாங்க இவங்கெல்லாம்.
இதுதான் நிறையா மீன் இருக்கும் இதில். இந்த மீன் தான் நம்ம ஊசிலே வேணும்னா இதில் இறங்கி பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் நம்ம போனால் அவங்க டக்குன்னு மண்ணுக்குள்ளே போயிடுவாங்கள்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சோகமான விஷயம், இந்த மனுஷன் என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஆசையை காமிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சரி ஆசையாக கிளம்பி பீச்சுக்கு வந்தேன். இங்கே பாருங்களேன், சுற்றி தெரியுதுங்களா? போட்டு மட்டும்தான் நிற்கிது, தெரியுதுங்களா? எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள். தண்ணி வரும். தண்ணி எங்கடான்னு கேட்டால் டைமிங்கில் தான் தண்ணி வரும்ன்றான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணியை காணோம். இது தாண்டி கடலுன்றான். டே, இது ஏரியா இருக்கும் போதுடா. இல்லை, இது தாண்டி பீச்சுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஆனால் போட்டுங்க இங்கே பாருங்கள், இந்த சைட்லாம் பாருங்கள், இதெல்லாம் நிற்கிது. ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஆனால் 4 மணிக்கு தான் தண்ணி வரும். ஆனால் எல்லாம் மீன் கடலுக்குள்ளே, அதுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறதுக்காக இருக்காங்க. ஓகே, பாய். இவ்வளோதான் என் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.